ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை மையம் சேனல். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 19 February 2025 5 March 2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து உங்கள் ஹோம் ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து ஸ்டேட் வைஸாக வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 122 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. மொத்த ஜாப் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2691. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 122 கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துடலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1 Feb 2025 அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் இருக்கணும், 20லேருந்து 28 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. OBC நான் க்ரீமி லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, கரெக்டான யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2021 அதுக்கப்புறம் நீங்கள் அது டிகிரி வாங்கினவங்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 1 year கொடுப்பாங்க. பேங்க்கோட ப்ராக்டிஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு வந்து 1 yearக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனாக வந்து மாதத்துக்கு 15,000 கொடுக்குறாங்க. மற்ற எந்த அதர் பேங்க் எம்ப்ளாயிஸ் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஸ்டைஃபனாக 15,000 மட்டும் கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஈச் 25 மார்க்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து லோக்கல் லாங்குவேஜில் நமக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்க்குள்ள டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் மூலிமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட டைம் அவங்க ஆஃபர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து nats.education.gov.in வந்து நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது மூலிமா தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் OBC கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 + GST சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரி உள்ள ஃபீமேல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 600 + GST சொல்லியிருக்காங்க. SC ST கேட்டகரி பார்த்திங்கன்னா 600 + GST சொல்லியிருக்காங்க. அப்புறம் PWBDக்கு வந்து 400 + GST சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷனோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இமெயில் மூலிமா தான் வரும். எந்த ஒரு போஸ்ட்டோ இல்லை ஹார்ட் காப்பியோ உங்களுக்கு வராது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் வந்து அதில் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து வேக்கன்சி இருக்குது. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 122 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஃபார்ம்ஸு அனெக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கணுன்ற ஃபார்மேட்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் அங்கே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த 19 Feb 2025லேருந்து 5th March 2025க்குள்ளே நீங்கள் வந்து யார் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷன் வரது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.